ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் லாங் vlog. இன்றைக்கி நான் எப்படி என் பொங்கலை செலிப்ரேட் பண்ணேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பொங்கல்லாம் எப்படி போச்சு? ஹோப் எல்லாருக்கும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த இயர் பொங்கலை நான் தனியாக தான் வைக்கிறதா டிசைட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு லீவ் இல்லை ஊருக்கு போகிறதுக்கு. தனியாக பொங்கல் வைக்கிறது என்ன தான் ஃபேமிலியை மிஸ் பண்ணாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட்டிங் சச் திங்ஸ் எல்லாம் கூட ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. மார்னிங் 6க்கு முன்னுக்கே பொங்கல் வைக்கணுன்னால ஒரு ஹாஃப் டே போட்டு ஏர்லியாகவே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டைமும் கரெக்டாக இருந்துச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு. நார்மலே வீட்டில் அம்மா பொங்கல் மண்பானையில் தான் வைப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி மண்பானையெல்லாம் வாங்கி அண்ட் அதுக்கு கோலம்லாம் போட்டு அழகாக டெக்கரேட்டும் பண்ணியாச்சு. பானைக்கு கோலம்லாம் போட்ட அப்புறம் மஞ்சள், மாயிலை, பூ எல்லாம் வச்சு பானைக்கு தோரணமும் கட்டியாச்சு. இன் பிட்வீன் ஆஃப் ஆல் பயிர் வறுக்கிறது, அதை உடைக்கிறது, கருப்பட்டி கழுவி வைக்கிறது, அப்புறம் பொங்கலுக்கு தேவையான எல்லா வேலையும் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பொங்கலுக்காக நான் இந்த டாப்பை தான் வாங்கியிருந்தேன். பொட்டம் வாங்க சரியாக டைமே செட் ஆகாதனால ஆல்ரெடி இருந்த ஒரு லெகினோடைய பேர் பண்ணியாச்சு. அண்ட் ஃபார் மை பொங்கல் லுக்குக்காக எதையுமே ஸ்பெஷலாக பண்ணாமல் எப்பயும் போல் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம் அண்ட் ஐலைனர் மட்டும் போட்டுக்கிட்டேன். என்ன தான் மேக்கப் போட்டாலும் ஒரு பொட்டு ஒன்று வச்சா தான் இந்த லுக்கே கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் என் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிட்டே ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்க. அண்ட் ஃபார் அக்சசரிஸ்க்காக ஒரு பெரிய ஜிம்கா மட்டும் போட்டாச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் மை ஃபைனல் லுக் டர்ன்ட் இன். பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு வீட்டில் வெளியே தான் பொங்கல் வைக்கலான்னு இருந்தேன். ஸோ நாங்கள் கோலம்லாம் போட்டு அடுப்பையும் செட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. என்ன தான் ஏர்லியாக வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாலும் டைம் எப்படி போச்சுன்னே தெரியலை. கரெக்டாக அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் பானையில் பால்லாம் ஊற்றி பொங்க வைக்கிறதுக்கு டைம் சரியாக 6 ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு பொங்கலில் பயறு, நிலக்கடலை, ப்ளம், சீச்சுப்பழம்லாம் போட்டால் பிடிக்காது. ஜஸ்ட் பிளெயினாக ரைஸில் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. பட் ஃபார் மீ இதெல்லாம் போட்டால் தான் ஒரு பொங்கல் ஃபீலிங்கே தரும். பொங்கலும் கரெக்டாக 6க்கே பொங்கிருச்சு. அப்புறம் அரிசியெல்லாம் வேகிற டைமில் கோலம் போடுறது, வீட்டுக்கு மாயில தோரணம் கட்டுறது, அப்புறம் படைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் செட் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்ன தான் நம்ம நார்மல் டேஸில் சேம் ப்ராசஸில் பொங்கல் வச்சாலும் இந்த பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் மண்பானையில் வைக்கிற பொங்கல் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் தட் வாஸ் ஸோ டேஸ்டி. சின்ன வயசில் அம்மா இந்த மார்கழி மாதம் வந்தாலே காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி சாணி தெளித்து கோலம் போடுவாங்க. பட் நவ் இந்த சிச்சுவேஷன் இல்லாதனால போடுறது கிடையாது. பட் நான் ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு கோலமும் போட்டாச்சு. பொங்கலும் ரெடி ஆகிருச்சு. அப்புறம் நெய் போட்டு வேர்க்கடலை அப்புறம் ப்ளம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் படைக்கிறதுக்கும் ரெடி. எனக்கு அதிகமாக நெய் சேர்த்தா பிடிக்காது. நான் கொஞ்சம் குறைவான குவான்டிட்டியிலேயே சேர்த்துருந்தேன். வீட்டில் எப்பயுமே பொங்கல் படைக்கிறதுக்கு வெளியில் கரும்பு, அப்புறம் வாழை இலை, கும்பம் எல்லாம் வச்சு செட் பண்ணுவாங்க.
பட் எனக்கு கும்பம் வைக்க முடியாதனால ஸோ சிம்பிளாக சின்னதாக ஒரு செட்டப் பண்ணி சூரியனுக்கு பொங்கலையும் படைச்சி சாமியையும் கும்பிட்டாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு எதுவுமே சமைக்கலை. ஈவன் உளுந்து வடைக்கு ஊற போட்டேன். பட் பொரிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லாதனால இன்னொரு நாள் செஞ்சுக்கலான்னு ஃப்ரிட்ஜ்லேயே போட்டாச்சு. அப்புறம் என்ன, வீட்டில் செஞ்ச பொங்கலை நல்லா டேஸ்ட் பண்ணியாச்சு. உண்மையாக சொன்னால் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் உள்ள விஷ்ணு கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கெல்லாம் பொங்கல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்டையும் விஷஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஈவினிங் ஒர்க்குக்கும் கிளம்ப வேண்டி இருந்துச்சு. ஸோ அதோட ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. திஸ் இஸ் ஹவ் லிவிங் அலோன் கேர்ளாக தனியாக பொங்கல் நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ்.